அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பாஸ்கரா ஜோதிட முறையில் பிரசன்னத்தின் ரீதியாக ஒரு நபருக்கு என்ன நோய் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. 2025 மே மாதம் 30 ஒரு ஜாதகருக்கு தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டிருக்கிறாரு. அவர் மருத்துவமனைக்கு சென்று ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவருக்கு பல்வேறு விதமான நோய்கள் இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அப்பண்டிசைட்டிஸ் அப்படிங்கிற குடல் வாழ்வு நோயும், மேலும் கிட்னி ஸ்டோன் சிறுநீரகக்கல் அப்படிங்கிறது தான் அவருக்கு ரொம்ப சிவியராக இருக்குது. அதனால் இந்த ரெண்டுக்குமே உடனே அவர் வைத்தியம் பார்க்கணும். மேலும் அந்த ரெண்டு நோய்களுக்குமே அப்பண்டிசைட்டிஸ், கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற ரெண்டுக்குமே அவர் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரி மருத்துவமனையில் அறிவுறுத்தி இருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு மருத்துவர் என்னங்கிறாரு அப்படின்னா, சார் உங்களுக்கு அந்த அப்பண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப சீரியஸாக இருக்குது, அதுக்கு முதல்ல நம்ம மருத்துவம் பண்ணி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. இன்னொரு மருத்துவர் என்னங்கிறாருன்னா, சார் அந்த அப்பண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இல்லை, அது சப்அக்யூட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை விட கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது தான் ரொம்ப சிவியராக இருக்குது, அதற்கு நம்ம அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கிட்னி ஸ்டோனை வெளியே எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல ஜாதகருக்கே ஒரு விதமான பயம் ஏற்படுது. தனக்கு எந்த விஷயம் தீராத வயிற்று வலி ஏற்படுத்தி இருக்கு, அப்பண்டிசைட்டிஸா கிட்னி ஸ்டோனா, அல்லது எதற்கு அவர் முதல்ல வைத்தியம் பார்க்கணும், அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவி இருக்குதுங்க. இப்போ அந்த இடத்துல அந்த ஜாதகருக்கு நம்ம பிரசன்னத்தின் ரீதியாக எந்த நோய் அல்லது எந்த காரணி அவருக்கு தீராத வயிற்று வலியை ஏற்படுத்தி இருக்குது, எதற்கு முதலில் மருத்துவம் பார்க்கணும், அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பிரசன்னத்தின் ரீதியாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். இது போன வருடம் 2025 மே 30 அவருக்கு இந்த நிகழ்வு நடந்திருக்குது. இந்த பிரசன்னம் போடப்பட்ட நாள் அப்படிங்கிறது போன வருடம் 2025 ஜூன் மாதம் 3 இப்போ இதில் எந்த மாதிரியான பிரசன்னத்தை நம்ம கையாண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஹோராரி பிரசன்னம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஹோராரி பிரசன்னம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ஜாதகர் ஒரு கேள்வி நம்ம கேட்பார். அந்த கேள்வி கேட்ட நேரத்துக்கு நம்ம ஜாதகர்கிட்டருந்து ஏதாவது 1லேருந்து 249 ஒரு எண் வாங்கலாம், அல்லது ரேண்டம் நம்பர்னு சொல்லுவோம் சாஃப்ட்வேர்லேயே. அதை தட்டணும் அப்படின்னா அது ஒரு நம்பரை கொடுக்கும். அதுக்கு நம்ம ஒரு பிரசன்னம் போட்டு ஜாதகம் மாதிரியே பலன் சொல்லுவோம். இந்த இடத்துல இருவேறு கேள்விகள் இருக்கு இல்லைங்களா. முதல்ல ஜாதகருக்கு அப்பண்டிசைட்டிஸா கிட்னி ஸ்டோனா, எது பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்குது, எதற்கு முதலில் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல எப்படி நம்ம அந்த ஹோராரி பிரசன்னத்தை கையாளணும்னு கேட்டிங்கன்னா, பிரசன்னம் அப்படிங்கிறது ஒரே நேரத்துக்கு தான் போடணும். ஆனால் இருவேறு கேள்விகளுக்கு இருவேறு எண்களை நம்ம உபயோகப்படுத்த வேண்டும். இந்த இடத்துல நம்ம ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறத உபயோகப்படுத்தி இருக்கிறோம். அப்படி பார்க்கும்போது முதல்ல இவருக்கு ஒரு கேட்கப்பட்ட நேரத்தில் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணிக்கிட்டோம். அந்த ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது 237. இதை இந்த எண்ணை இவருக்கு அப்பண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதுனால இவருக்கு வயிற்று வலி ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எண் ஜென்ரேட் பண்ணி இப்போ இந்த ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்ய போகிறோம். ஜாதகம் ஜென்ரேட் பண்ண நாள்னு பார்த்தீங்கன்னா 3 ஜூன் 2025 காலையில் 8:01 51 தாராபுரம் அப்படிங்கிற ஊரில் ரேண்டம் நம்பர் 237 அப்படிங்கிற எண்ணுக்கு ஒரு ஜாதகம் கணிக்கப்பட்டிருக்குதுங்க. அந்த 237 எண் அப்படிங்கிறது எங்கே விழுகுது அப்படின்னா, லக்கணம் மீன ராசியில் உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் விழுகுது. சனியோட நட்சத்திரத்திலையும் சந்திரனோட உப நட்சத்திரத்திலையும் இந்த பிரசன்ன லக்கணம் அப்படிங்கிறது விழுகுதுங்க. முதல் கட்டமாக எப்படி நம்ம இந்த ஜாதகத்தை ஆய்வு செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஜாதகர் தெளிவாக சொல்லிட்டார், தீராத வயிற்று வலி அப்படின்னு சொல்லிட்டார் இல்லைங்களா. அப்போ இந்த இடத்துல எந்த விடயம் இவருக்கு வயிற்று வலியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னா, பிரசன்னத்தில் முதல்ல லக்கணபாவ கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு செய்யணும். இரண்டாவது, அந்த வயிறு அப்படிங்கிறது 6ஆம் பாவத்தை சார்ந்தது இல்லைங்களா, அந்த 6ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். மூணாவது, ஒரு கடுமையான வலி அப்படிங்கிறது நம்மை பாதிக்கக்கூடியது, லக்கணத்தை பாதிக்கக்கூடியது 8ஆம் பாவம். அந்த 8ஆம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த 3 விடயங்களையும் முதல்ல ஆய்வு செய்யணும். இரண்டாவதாக, பிரசன்னத்தில் நடக்கக்கூடிய தசையோட வலிமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செய்யணும்.
இந்த இடத்துல ஏன் நம்ம தசையை பார்க்குறோம், ஏன் ஒரு புத்தியை பார்க்கல, ஏன் ஒரு அந்தரத்தை பார்க்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயற்கையாகவே ஒரு மனிதனுக்கு வரக்கூடிய நோய் அல்லது உபாதை அப்படிங்கிறது ஒரு நாளில் அவருக்கு வர்றதில்ல. ஒரு நாளில் அது வெளிப்பட்டாலும் அது சிறிது சிறிதாக பல நாட்களாக அவருக்குள்ள அந்த விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கும். அதனால இங்கே தசை அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே லக்கண கொடுப்பனையை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது சந்திரன். அந்த சந்திரன் 1 7ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக சுக்கிரனோட நட்சத்திரத்திலும் செவ்வாயோட உபநட்சத்திரத்திலும் இருக்காருங்க. அப்போ இந்த இடத்துல லக்கணம் கூட்டு விளைவாக 1 7 அமைஞ்சிருக்கு. லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி சுக்கிரன் 2ஆம் பாவத்தை காட்டுறாரு. லக்கணம் என்ற உபநட்சத்திராதிபதி செவ்வாய் பாவ புத்தினாதனா வல்ல, பாவ உபநட்சத்திரமாக வல்ல, அவர் பாவ நிலையில் 5ஆம் பாவத்தில் இருக்கார். இங்கே லக்கண பாவ புத்திநாதன் இருக்கிற இடம் 6ஆம் பாவத்தில் இருக்கார். ஆனால் அவர் உபநட்சத்திர அளவில் பெரிதளவில் 6, 8, 12 அப்படிங்கிறதோட தொடர்பு வைக்கல. முதல் விடயம். இரண்டாவது, 6ஆம் பாவத்தை நம்ம ஆய்வு செய்யும்போது இவருக்கு 6ஆம் பாவ கொடுப்பனை அப்படிங்கிறது கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்குங்க. அது 3, 6, 9, 12 அப்படிங்கிற கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கு. அது ராகுவாக வந்திருக்கு. ராகு குருவோட நட்சத்திரத்திலும் சந்திரனோட உபநட்சத்திரத்திலும் இருக்கிறார். குரு 4ஆம் பாவ உபநட்சத்திரமாக வர்றாரு. இங்கே ராகு நின்ற உபநட்சத்திராதிபதி 6ஆம் பாவத்தை கொடுப்பனை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் ராகு. அவர் நின்ற உபநட்சத்திராதிபதி சந்திரனா 1 7ஆம் பாவத்தை காட்டுறாரு இல்லைங்களா. இங்கே லக்கண கொடுப்பனையும் பெருசாக 6, 8, 12ஓட தொடர்பு இல்லை. 6ஆம் பாவ கொடுப்பனை 12ஆம் பாவத்தோடு மட்டும் தொடர்பு வச்சிருக்கு. ஆனால் அது உபநட்சத்திர ரீதியில் 1 7 காட்டுறதுனால அந்த 6ஆம் பாவ கொடுப்பனையும் ஓரளவுக்கு லக்கணத்துக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து, தீராத வலியை உருவாக்கி இருக்கு இந்த ஜாதகருக்கு. அப்போ அந்த இடத்துல தீராத வலி, கடுமையான வலி, நம்மளை மிகவும் கொடுமைப்படுத்தக்கூடிய வலி அப்படிங்கிறது 8ஆம் பாவம் தான். அப்போ அந்த 8ஆம் பாவம் எந்த வகையிலையாச்சு இவருக்கு லக்கணத்தோடு தொடர்பு வச்சு அல்லது மேலும் அது 6, 8, 12ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணுங்க. அப்படி பார்க்கும்போது இங்கே 8ஆம் பாவம் கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கு. 5, 8, 11 அப்படிங்கிற கூட்டு விளைவாக அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துல நம்ம 8ஆம் பாவத்திலிருந்து ஆய்வு செய்ய துவங்குறதுனால 8ஆம் பாவம் 5, 11ஆம் பாவங்களோடு கூட்டு விளைவு வச்சிருக்கிறதுனால இங்கே 8ஆம் பாவம் அப்படிங்கிறது லக்கணத்திற்கு 5, 11ஐ காட்டுவதால் இந்த பிரசன்ன ஜாதகத்தின் ரீதியாக அப்பண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு போடப்பட்ட பிரசன்னத்தின் ரீதியாக இவர் பெரிதளவு துன்பத்தை அனுபவிக்கவில்லை அப்படிங்கிறத இந்த லக்கண கொடுப்பினை, 6ஆம் பாவ கொடுப்பினை, 8ஆம் பாவ கொடுப்பினை அப்படிங்கிறதும் காட்டுது. மேலும் இந்த பிரசன்னத்தில் சுக்கிர திசை அப்படிங்கிறது ஓடிட்டு இருக்குதுங்க. சுக்கிரன் அப்படிங்கிறதும் எந்த வகையிலையும் ஜாதகருக்கு 6, 8, 12ஆம் பாவத்தோட உபநட்சத்திர ரீதியில் தொடர்பு வைக்கல. அப்போ ஓரளவுக்கு நம்ம புரிதலில் பார்க்கும்போது இந்த அப்பண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு போடப்பட்ட ஜாதகம், பிரசன்ன ஜாதகம் அப்படிங்கிறது இவருக்கு லக்கணத்திற்கு சாதகமாகவே இருக்குது. எந்த இடத்துலையும் பெருசாக 6, 8, 12ஆம் பாவத்தோடு தொடர்பு வைக்கல. அதனால இதை நம்ம ஒரு கருத்தில் வச்சுக்குவோம். அடுத்து இதே நேரத்திற்கு இதே நாள் 3/6/2025 8 மணி 1 நிமிஷம் 51 செகண்டுக்கு வேற ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் பண்ணி அதுக்கு ஒரு ஜாதகம் நம்ம கணிச்சிருக்கோம். அந்த ஜாதகத்தையும் நம்ம ஒரு ஆய்வுக்கு எடுத்துக்கலாம். அந்த ஜாதகம் அதே 3/6/2025 காலையில் 8 மணி 1 நிமிஷம் 51 செகண்டுக்கு ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது 189 அப்படிங்கிறதுக்கு நம்ம கணிச்சிருக்கோம். அப்படி கணிக்கும்போது லக்கணம் அப்படிங்கிறது மகரத்தில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் அமைஞ்சிருக்குது. லக்கணம் சூரியனோட நட்சத்திரத்திலும் ராகுவோட உபநட்சத்திரத்திலும் அமைஞ்சிருக்கு. இது ஒரு குறிப்பிடத்தக்கது. இப்போ முதல் விதியாக இந்த பிரசன்னத்தில் லக்கணம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்கணம் ராகுவாக வந்திருக்காரு. அது கூட்டு விளைவாக வந்திருக்கு. லக்கணம் ராகு லக்கணத்துக்கு மட்டும் உபநட்சத்திரமாக வரல, 10ஆம் பாவத்துக்கும் உபநட்சத்திரமாக வந்திருக்கார். அப்போ இங்கே 1, 10 அப்படிங்கிறது முதல்ல கூட்டு விளைவாக செயல்படுது அப்படின்னு அர்த்தம். அந்த ராகு குருவின் நட்சத்திரத்திலும் சந்திரனின் உபநட்சத்திரத்திலும் இருக்கார். இங்கே லக்கணம் அப்படிங்கிறது பெருசாக 6, 8, 12ஓட உபநட்சத்திர முறையில் தொடர்பு வைக்கல. அடுத்து அந்த தீராத வயிறு வலி தானே, அதற்கு 6ஆம் பாவ கொடுப்பனை எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம ஆய்வு செஞ்சு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 6ஆம் பாவ புத்திநாதனா 6ஆம் பாவ உபநட்சத்திரமாக சுக்கிரன் வந்திருக்காரு. அதே சுக்கிரன் 8ஆம் பாவத்திற்கும் உபநட்சத்திரமாக வந்துட்டாருங்க. அப்போது இங்கு 6ஆம் பாவம் அப்படிங்கிறது நம்ம வயிறு, குடல் அதை குறிக்கும். ஸோ இவருக்கு அந்த வயிற்று பகுதியில் அந்த 6ஆம் பாவத்தை குறிக்கக்கூடிய வயிறு பகுதி அப்படிங்கிறது இந்த பிரசன்னத்தில் 8ஓட தொடர்பு வச்சுருக்கு இல்லைங்களா. அப்போது
இதற்கு முந்தைய ஜாதகத்தில் பார்த்தப்போ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது 3, 6, 9, 12 அப்படிங்கிறதோட தொடர்பு வச்சு அது உபநட்சத்திர நிலையில் அது வந்து 1, 7ஆம் பாவத்தை காட்டுனால அங்கே 6ஆம் பாவ கொடுப்பினை ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு எடுத்தோம். ஆனால் இந்த இடத்துல 6ஆம் பாவ கொடுப்பினையும் 8ஆம் பாவ கொடுப்பினையும் ஒரே கிரகமாக வந்துருச்சு. 6, 8 அப்படிங்கிறது கூட்டு விளைவாக அமையுது இல்லைங்களா? அப்போது நம்ம வயிறு அப்படிங்கிற அந்த 6ஆம் பாவத்தை பார்க்கும்போதும் சரி, அல்லது நமக்கு கடுமையான வலியை உருவாக்கக்கூடிய 8ஆம் பாவத்தை பார்க்கும்போதும் சரி, அது ரெண்டுமே கூட்டு விளைவாக இருக்கிறதுனால போன பிரசன்னத்தை விட இந்த பிரசன்னம் அப்படிங்கிறது இவருக்கு 6ஆம் பாவ கொடுப்பினை 8ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சு ஒரு கொடிய வலியை உருவாக்கியிருக்கு. மேலும் 8ஆம் பாவ கொடுப்பினை லக்கணத்தை பாதிக்கக்கூடிய 6ஆம் பாவத்தோடு தொடர்பு வச்சிருக்கு. அதனால இந்த இடத்துல அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதோட கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறோட வலி தான் இந்த ஜாதகருக்கு ஏற்பட்டுருக்கு வாய்ப்பு அதிகம் அப்படின்னு நம்ம எடுக்கலாம். அதே மாதிரி நடக்கிற தசை இந்த பிரசனத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை நடந்துட்டுருக்கு. போன இதில் பார்த்தப்போ அங்கே 2ஆம் பாவத்தை காட்டி இருந்தது தசை. இந்த இடத்துல தசை அப்படிங்கிறது 6, 8ஆம் பாவத்தை காட்டுது இல்லைங்களா? அப்போது கொடுப்பனை ரீதியாகவும் சரி, தசை ரீதியாகவும் சரி, அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு போடப்பட்ட பிரசன்னத்தை காட்டிலும் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கு போடப்பட்ட பிரசன்னம் அப்படிங்கிறது 6, 8ஆம் பாவ தொடர்பு இருப்பதால் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறது அந்த ஜாதகருக்கு பெரிய வலியை ஏற்படுத்தி இருக்காது. கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது தான் இவருக்கு பெரிதளவில் வலியை ஏற்படுத்தி இருக்கும். மேலும் இந்த கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஜாதகர் அப்படிங்கிறது மருத்துவமோ அறுவை சிகிச்சையோ பண்ண வேண்டிய மாதிரியான சூழ்நிலைகள் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இன்னொரு ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம எனக்கு வலி அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வயிற்று பகுதியில் வலி ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். அந்த இடத்துல நம்மளுக்கு கிட்னி இருக்குது, வயிறு இருக்குது, குடல்கள் இருக்குது, மேலும் பல்வேறு விதமான உறுப்புகள் அந்த இடத்துல இருக்குது இல்லைங்களா? நம்ம பொதுவாக பார்க்கும்போது எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு எடுப்போம். அதுக்காக இந்த இடத்துல நம்ம 6ஆம் பாவத்தை எடுத்தோம். மேலும் கிட்னி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாவ நிலையில் 7ஆம் பாவத்தையும் அந்த இடத்துல குறிக்க ஆரம்பிக்கும். அப்போது இந்த பிரசன்ன ஜாதகத்தில் 7ஆம் பாவ கொடுப்பினையும் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது 7ஆம் பாவ புத்திநாதனாக சந்திரன் வந்திருக்காரு. அந்த சந்திரன் வந்து சுக்கிரனோட நட்சத்திரத்தில் நிற்கிறார். அந்த சுக்கிரன் 6, 8ஆம் பாவத்தை காட்டுவதாலும் இங்கு வந்து அந்த பொதுவாக வயிற்றுப்பகுதி அப்படிங்கிற 6ஆம் பாவமும் 8ஓட தொடர்பு வச்சிருக்கு. குறிப்பாக கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறதுக்கு கிட்னி அப்படிங்கிற பாவம் 7ஆம் பாவம். அந்த 7ஆம் பாவமும் 6, 8ஓட தொடர்பு வச்சிருக்கு. அதனால இவருக்கு கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறதான் பெரிதளவில் பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு இந்த இடத்துல தீர்மானமாகுதுங்க. இந்த பிரசன்ன ஜாதகத்தை போன்றே இந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் ஜூன் மாதம் ஒரு 2வது வாரத்தில் கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறக்கும் அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கும் ஒரே நேரத்தில் மருத்துவம் பார்த்தாரு. அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு அது ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு அதை ஓரளவுக்கு குணப்படுத்திட்டாங்க. கிட்னி ஸ்டோனுக்கும் அறுவை சிகிச்சை பண்ணலை. அறுவை சிகிச்சை பண்ணாமையே அவருக்கு ஒரு சில வைத்திய முறைகள் பண்ணி அதை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. ஆனால் இவருக்கு போன 2025 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா மேலும் அந்த கிட்னி ஸ்டோன் பிரச்சனை அப்படிங்கிறது மேலும் சிவியர் ஆயிடுச்சு, மேலும் வலுப்பெற்று இவருக்கு அந்த கிட்னி ஸ்டோன் ஆப்ரேஷன் சர்ஜரி அப்படிங்கிறது பண்ணப்பட்டதுங்க. அந்த சர்ஜரி அப்படிங்கிறது கொஞ்சம் மேஜரான சர்ஜரி. அது கிட்னி அப்படிங்கிறதையே துளைத்து அதிலிருந்து கற்களை வெளியே எடுத்திருப்பாங்க. அதுக்கு பேர் PCNL அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்படின்னா கிட்னிக்கு பின்னாடி ஒரு ஓட்டையை போட்டு அந்த கிட்னியிலிருந்து அந்த கிட்னி கல்லை வெளியே எடுப்பது அந்த மாதிரி. ஏன்னா இந்த ஜாதகருக்கு நடந்திருக்கக்கூடிய தசை அப்படிங்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் 6, 8ஆம் பாவத்தை கையில் வச்சிருக்காரு இல்லைங்களா? அந்த 6, 8ஆம் பாவம் 7ஆம் பாவ கொடுப்பினையோடு சம்மந்தப்பெறுது இல்லைங்களா? அதனால இங்கே 7ஆம் பாவ கொடுப்பினையோடு சம்மந்தப்பெறாமல் இருந்தது அப்படின்னா பெரிய அளவில் அறுவை சிகிச்சையாக இருந்திருக்காது, அல்லது அந்த அறுவை சிகிச்சையை ஒரு சிறிய அளவிலான அறுவை சிகிச்சையாக இருந்திருக்கும். RIRS அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிறிய அறுவை சிகிச்சையாக இருந்திருக்கும். ஆனால் இது அங்கே தசை கொடுப்பினையே 7ஓட தொடர்பு வச்சிருக்கிறதுனால அந்த 7ஆம் பாவம் குறிப்பிடக்கூடிய உறுப்பை சற்று பாதித்துத்தான் அந்த பிரச்சனையை நம்ம ரெடி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல இருந்திருக்குதுங்க. அப்போது ஒரு மருத்துவ ரீதியாக அவருக்கு இருவேறு பிரச்சனை இருக்குது. அந்த இருவேறு பிரச்சனைக்குமே அறுவை சிகிச்சை பண்ணணும். அது இருவேறு பிரச்சனைகளுமே அவருக்கு உபாதைகளை ஏற்படுத்தி இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு முன்பின் முரணான இருவேறு மருத்துவமனையில் இருவேறு பதில்களை கூறியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம பிரசன்னத்தின் ரீதியாக ஆரம்பத்திலேயே இந்த நபருக்கு அப்பெண்டிசைட்டிஸ் அப்படிங்கிறது பெரிய அளவில் தொந்தரவை கொடுத்துருக்காது.
அதுவும் மேலும் வரக்கூடிய காலத்திலும் பெரிய தொந்தரவை கொடுக்காது அப்படிங்கிறத தான் நம்ம சொல்லியிருந்தோம். கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது தான் இவருக்கு தொந்தரவை கொடுத்துருக்கு. மேலும் வரக்கூடிய காலங்களிலும் அந்த கிட்னி சிறுநீரக கல் அப்படிங்கிறது தான் இவருக்கு ஒரு தொந்தரவை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே போன்றே இந்த பிரசன்னம் பார்த்து ஒரு 3 மாதத்துலேயே அந்த ஜாதகர் அப்படிங்கிறவர் ஒரு ஒரு பெரிய அறுவை சிகிச்சை சந்திக்க நேர்ந்தார். இதுதான் இந்த மாதிரி பிரசன்னத்தின் ரீதியாக ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகளில் நம்ம எல்லா நிலையிலையும் மருத்துவத்தை சரியாக கையாளுவோம் அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஒரு சில இக்கட்டான சூழ்நிலைகள் இந்த மாதிரி நம்ம ஒரு பிரசன்னத்தின் மூலியமாக அல்லது சுய ஜாதகத்தின் மூலியமாகவோ நம்மளுக்கு ஒரு மருத்துவத்தில் எந்த மருத்துவத்தை முதலில் செய்யலாம் அல்லது எது இவருக்கு வலியை ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிறத நம்மால் துல்லிதமாக சொல்ல இயலும். இதே போன்றே மேலும் பல பிரசன்னங்களில் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.